ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். நேற்று முதலமைச்சருடைய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய அறிவிப்பு அரசு ஊழியர்களிடத்துல பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு சில அரசு ஊழியர் அமைப்புகள், சிறுபான்மையாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர் அமைப்புகள் அதுல இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுது. பட் பரவலாக அது அந்த அறிவிப்பு மக்களால், அரசு ஊழியர்களால், ஆசிரியர்களால் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரியுது சார். இன்றோ நாளையோ கூட அந்த வேறு சில அறிவிப்புகளும் வர இருப்பதாக செய்திகள் சொல்லுது. அடுத்தடுத்து இனி எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பெரிய அறிவிப்புகள் வர்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. பொங்கல் கேஷ் எதாவது அறிவிச்சாங்கன்னா அது வேணா உடனடியாக வரலாம். அது தவிர வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றம்ங்கிற அளவுக்கு என்ன முடிவுகள் எடுக்கிறாங்கிறது தெரியல. எது வந்தாலும் ஓகே தான் சார். நேற்று இந்த அறிவிப்பை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, இது இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில ரொம்ப நல்ல அறிவிப்பு. இன்று உள்ள நிதி நிலைமையில இது ரொம்ப நல்ல அறிவிப்பு. பிடிஆர் ஒரு தடவை சொன்னாரு, இந்த பழைய பென்ஷனுக்குலாம் நாங்க போக முடியாது அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு உள்ள நிலைமை அதுதான் உண்மை. அவர் உண்மையை சொன்னார். ஆனா இந்த 4 வருஷத்துல இவங்க தொழில் நிறுவனங்கள் துவங்குறதுக்கு வாய்ப்பளிச்சிருக்காங்க. ஜிடிபி யூபியோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஜிடிபி 3 மடங்கு மேல, யூபியோட 3 மடங்கு மேல அதிகம் நம்முடைய ஜிடிபி. இந்த மாதிரி வசதிகளை, நிதி வசதிகளை பெருக்கிக்கிட்டதுனால இன்னும் பினான்சியல் பர்டன் வருஷத்துக்கு 11,000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவா இவங்க கொடுக்க வேண்டியிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட். ஆனா அது கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்பயே 13,000 கோடி ரூபாய் கொடுக்க போறாங்க. மேபி இன்க்ளூடிங் அரியர்ஸ் ஆர் சம்திங், அது என்னன்னு தெரியல. ஆனா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. இதுக்கு முந்தி இருந்த பென்ஷன் ஸ்கீம்ல இந்த நம்ம எம்ப்ளாயி இப்ப கான்ட்ரிபியூட் கொடுக்கணும்னு சொல்லி கிடையாது. முதல்ல இருந்த பென்ஷன், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இப்ப 10% கேட்டிருக்காங்க. இந்த 10% சில பேர் ரொம்ப அதிகமா அவங்ககிட்ட தானே பிடிங்க, அவங்ககிட்டயே கொடுக்குறீங்கிற மாதிரி பேசுறாங்க. நம்ம இது எடுத்துப்போம். இல்ல சார், பிஎஃப்ல கான்ட்ரிபியூட்டரி பிஎஃப்பும் எம்ப்ளாயர்ஸ் பிஎஃப்பும் 2 தனித்தனியாக இருக்கும் தானே? ஆமா, தனித்தனியா இருக்கு. பென்ஷனுக்கு இவங்க இந்த மாதிரி 10% இப்போ கேட்கறாங்க. இவங்க அரசு இந்த 10% பத்தி சில பேர் குறை சொல்றாங்க. எம்ப்ளாயிஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு நான் உதாரணம் சொல்றேன். எம்ப்ளாயி வாங்குறது தான் திருப்பி கொடுக்காங்க மாதிரி சொல்றாங்களே, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 20,000 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் சம்பளத்துல சேர்ந்தேன் சர்வீஸ்ல. ஒரு 30 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆகும் போது எனக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் இருந்துச்சுன்னா எனக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. எனக்கு இந்த 2 லட்சத்தையே நம்ம இதா வச்சுக்குவோம். 10% கொடுக்குறது 20,000. அப்போ ஒரு வருஷத்துக்கு 2,40,000 ரூபாய். அப்போ 30 வருஷத்துக்கு 70 லட்சம் ரூபாய் கொடுக்கும். இந்த 2 லட்சத்தை வச்சாலும். ஆனா 2 லட்சம் கொடுக்கல. 10%ங்கிறது 30 வருஷத்துல கொடுத்தது 2 லட்சம் நிச்சயமா கிடையாது. 70 லட்சம்னு சொல்லி வச்சு பார்த்தா அந்த 70 லட்சத்துக்கு நீங்க இதுல கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வட்டி கொடுத்தீங்கன்னா 5% இன்னைக்கு வட்டி கிடைக்குது. பேங்க்ல டாக்ஸ் போக 5%. ரொம்ப அதிகமா கொடுக்குறது 7% கொடுக்குறாங்க. அது எவ்வளவு வருது? 50,000 ரூபாய் வரும். 5% 7% இல்ல, 5,50,000 ரூபாய் வரும். 5,50,000 தான் ரொம்ப மேக்சிமமா எனக்கு கிடைக்கும். அந்த பணத்தை நான் கவர்மெண்ட்ல போடாம இப்ப இதுல போட்டு வச்சிருந்தேன்னா, அது எப்படி 2 லட்சம் எனக்கு மாசம் வந்திருந்தா, தேர்ந்த நாள்ல இருந்து வந்திருந்தா இவ்வளவுதான் கிடைக்கும். ஆனா எனக்கு மினிமம் எவ்வளவு கிடைக்குது? கவர்மெண்ட்ல 12 லட்சம் கிடைக்குது. 2 லட்சம் இருக்கும்போது 1 லட்சம் ரூபாய் எனக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் கிடைக்குது. ஒரு சின்ன கால்குலேஷன். அப்போ இது இவங்களுடைய அந்த 2 லட்சம்னு சொல்லி நான் வச்ச கால்குலேஷன் இல்லாம என்ன எவ்வளவு கொடுத்தாங்களோ அவ்வளவுன்னு சொல்லி மட்டும் வச்சிருந்தா, அந்த வருஷம் கடைசியா சேவிங் இவங்க கொடுத்தது இவங்க கையில இருக்கிறதுங்கிறது இவங்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் கூட இருக்காது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்ப இவங்க சில பேர் கேட்கலாம், ஏன் அதே கேட்காம அந்த பென்ஷன் 10% கட் பண்ணாலும் நீங்க கொடுங்களே அப்படின்னு. நிதி நிலைமை சரி கிடையாது. இதை கொடுக்கறதுக்கே நிதி நிலைமை ரொம்ப ரொம்ப பிரைட் கிடையாது இதை கொடுக்கறதுக்கே. ஆனா டைட் பண்ணி இவங்க எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்குறாங்க. அதனால நிச்சயமா இது பாராட்ட தகுந்ததுதான். இப்ப இன்னொன்னு சொல்றேன், பென்ஷனர்ஸுக்கும் சேர்த்து கொடுக்குறாங்க. பேசிக்கலி
இந்த இது வந்து பென்ஷன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 8th ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுல ஏற்கனவே சொல்லிட்டாங்க பென்ஷனருக்கு வந்து இந்த எம்ப்ளாயிஸ்க்குள்ள எல்லா ரைட்ஸும் கிடையாதுங்க. அந்த இதுல வந்து அந்த ஃப்ரேம் பண்ணுவாங்கல்ல ரூல்ஸ் வந்து இந்த பே கமிஷன் ரூல்ல இது ரொம்ப கிளீனா சொல்லிட்டாங்க. இப்ப பென்ஷனர்ஸ் எல்லாருமே அதை எதிர்த்து சொல்லிட்டு இருக்காங்க. பென்ஷன்ங்கிறது நீங்க எங்களுக்கு கொடுக்குற இது கிடையாது, பிச்சை கிடையாது. இட்ஸ் அவர் ரைட். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே இருக்கு. ரைட் இல்ல, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து அது சேலரி தான், நீங்க ஒரு பின்னாளில் கொடுக்கிறீர்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. சூப்பர் அனுவேஷன் பெனிஃபிட்னு கூட சொல்லல அத. ஆமா, அதுக்கு அதை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இது பெரிய லிட்டிகேஷன் ஆக போகுது. ஆனா கவர்மெண்ட் வந்து முடிவு எடுத்துட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது மறைமுகமா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த டிஏ இன்க்ரீஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம், அதை கொண்டு வர போறாங்க. கண்டிப்பா பென்ஷனருக்கு டிஏ இன்க்ரீஸ் கிடையாது. ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆண்டுக்கு 2 தரம் இவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் என்ன வாங்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலண்டா வர்ற அளவுக்கு நாங்க டிஏ இன்க்ரீஸ் கொடுப்போம். இன்னும் சொல்லியிருக்காங்க, 30 வருஷம் இதை வந்து நீங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலையா, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் கொடுப்போம். அது மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஈக்குவலண்டா நிச்சயமா இருக்காது. 22 வருஷம் சர்வீஸ் பண்ணவருக்கு 30 வருஷம் சர்வீஸ் பண்றவருக்கு கொடுக்குற அதே இது கொடுக்க முடியாது. ஆனா அதுக்கும் வந்து அவங்கள வந்து ஒண்ணும் இல்லாம போகக்கூடாதுன்னு சொல்லி ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு கவர்மெண்ட்ல இருந்திருக்கேன், ஒரு எம்ப்ளாயியா இருந்திருக்கேன். எல்லாருடைய சிக்கல்களையும் ஆலோசிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே பலன் தரக்கூடிய அளவுக்கு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சந்தேகமே கிடையாது. அதனால இது நிச்சயமா வந்து இன்னைக்கு உள்ள நிதி நிலைமையில சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஒன்றிய அரசு, இவங்களுக்கு வர வேண்டிய திட்டங்களை வந்து எவ்வளவு இடைஞ்சல் பண்ணுமோ அவ்வளவு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஒன்றிய அரசு, இத்தனைக்கும் நடுவுல முட்டு கொடுத்து தன்னுடைய எம்ப்ளாயிஸையும் அவங்க ரிட்டையர் ஆகும்போது கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. சில பேர் என்ன கேட்கறாங்க, அவன் நீ எலெக்ஷன் தேர்தல் வாக்குறுதி கொடுத்த மறுநாளே செஞ்சிருக்க வேண்டியதானுங்கிறாங்க. நான் பிடிஆர் சொன்னதை செய்ய முடியாது, ஆனா செய்யக்கூடாதுன்னு இவங்க இல்லை. நிதி நிலைமை பெருகட்டும் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க, செஞ்சிருக்காங்க. சில பேர் சொல்றாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி செய்றீங்க, இது பாலிடிக்ஸ். நான் சொல்றேன், ஆமா பாலிடிக்ஸ் தான், சந்தேகமே இல்லாம இது அரசியல் தான். நல்லது செஞ்சு அரசியல்ல ஓட்டு வாங்கணும்னு ஒருத்தர் நினைச்சாருன்னா அது வரவேற்க தகுந்ததுதான். சினிமா கவர்ச்சி வச்சு ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறத விட, சிபிஐயும் இடியை வச்சு மிரட்டி ஓட்டு வாங்கிடலாம்னு சொல்லி நினைக்கிறத விட இது நல்லதுதான், சந்தேகமே இல்லாம. இதுல ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணி அந்த சிஸ்டத்தினுடைய பிறகுதான் சார் இது நடக்குது. அப்படி ஒரு தோற்றமாவது நமக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். அவங்க எல்லாமே நாடகம், எல்லாமே போட்டோ ஷூட்டு அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இந்த திராவிட மாடல் அரசு எது செய்தாலும் ரிஜெக்ட் பண்ற ஒரு குரூப்புடைய சாட்டிஸ்பாக்சனுக்கே பேசுவோம்னா இது வந்து தோற்றமாகவே இருக்கட்டும். ஆனா ஒரு டெமோக்ராட்டிக் டிசிஷன் மேக்கிங்கான ப்ராசஸை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இதே விஷயத்துக்கு ஒரு கமிட்டி போடுறாங்க. ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்க்குள்ள ஒரு கமிட்டி, பேடி தலைமையில ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி வந்து இந்த வாரம் தான் தன்னுடைய அறிக்கையை கொடுத்தது. அதுக்கப்புறம் கேபினெட் கூடுறாங்க. கேபினெட்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு டிசிஷன் எடுக்கிறாங்க, அல்லது கேபினெட்ல அப்ரூவல் வாங்கிட்டு டிசிஷன் எடுக்கிறாங்க. அதை நேற்று முதலமைச்சர் அறிவிக்கிறார்னு ஒரு ப்ராசஸ் வந்து இதுக்குள்ள கண்ணுக்கு தெரியுது. அது போட்ட அதிகாரி சரியான அதிகாரி. சுகன்சிங் சிங் பேடியை பத்தி எனக்கு தெரியும். அவர் எந்த விஷயம் A to Z பார்ப்பார். A to K இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவர் A to Z பார்ப்பார். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் பிரச்சனை எங்கெங்க இருந்தெல்லாம் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இதை எந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்குற அளவுக்கு திட்டமிட முடியும். அவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருந்த காலத்திலிருந்து அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ரெப்புடேஷன். குழு அமைத்த போது அந்த குழுவில் இருந்த பணிபுரிந்த அதிகாரிகளுக்கும் அவர்களுடைய பரிந்துரைகளை ஏற்று அதனை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கும் அந்த முடிவை ஏற்று இந்த பென்ஷன் திட்டத்தை அறிவித்த முதலமைச்சருக்கும் நிச்சயமாக நாம் வாழ்த்து கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அரசு ஊழியர்கள் அப்படின்னு ஒரு ஆங்கிள் நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அரசியல் விமர்சகர்கள் அப்படிங்கிற பெயர்ல இருக்கக்கூடியவங்க, நம்மை போன்று வேறு அரசியல் நிலைகளை எடுக்கிறவங்க, இந்த ஜனவரி முதல் வாரத்துல அவங்களுடைய போராட்டம் தொடங்குது. அரசு ஊழியர் ஜாக்டோஜியோ போராட்டம் தொடங்குது. போராட்டம் தொடங்கின உடனேயே தமிழ்நாடு முழுக்க அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இந்த அரசுக்கு எதிராக கொந்தளிக்க போகிறார்கள். மக்களுடைய மனநிலையே இந்த ஆட்சிக்கு எதிராக போயிடும் அப்படின்னு ஒரு பெரிய கேம்பெயினை ஏற்கனவே நடத்தினாங்க. ஜனவரி 9 ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. அது ஒரு பக்கம், ஆசிரியர் அரசு ஊழியர் போராட்டம் ஒரு பக்கம், எல்லாமே தலைகீழாக மாறிடும் 2026ன்னு சொன்னாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியல.
போராட்டம் வாபஸ் வாங்கிடுச்சு அரசு ஊழியர் சங்கங்கள். ஆக இந்த பொலிட்டிக்கல் எஃபெக்ட் இதுல என்ன சார்? அதாவது ஜாக்டோ ஜியோவே வந்து நன்றி அறிவிச்சிருக்காங்க. அதான் இருக்கிற பெரிய அறிவிச்சிருக்காங்க. அமைப்பு. அவங்க நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அவங்க இதையும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக முதலமைச்சர் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100% எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒண்ணு வரவே வராது. முடியவே முடியாது. எங்கேயாவது கொஞ்சம் அதிருப்தி இருக்கத்தான் செய்யும். ஆம், இவங்க ஷர்மிளா டிவியில் வந்து நேற்று டாக்டர் ஷர்மிளா வந்து என்னை பேட்டி கேட்டாங்க. நான் நேரம் அதுதான் சொன்னேன். இந்திரஜித் குப்தா வந்து ஹோம் மினிஸ்டர், இந்த 6th பே கமிஷன் நினைக்கிறாரு. அந்த சமயத்தில் நான் வந்து இவருக்கு பணியாளர் துறை அமைச்சருக்கு, நலத்துறை அமைச்சர், அவருக்கு நான் தனி செயலராக இருந்தேன், மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல். அதில் நான் வந்து பிரைவேட் செக்ரட்டரி இருந்தேன். எங்க இதில் தான் அந்த டிஸ்கஷன் நடக்கும். அப்போ இவர் வந்து அந்த அரசு சார்பில் உள்ள இதில் வந்து இவரை சேர்பர்சனாக வந்து ஹோம் மினிஸ்டர் இருந்தார். இந்திரஜித் குப்தா அங்கே உட்காந்துருக்கு. இவர் கூட சிதம்பரம் கூட அந்நேரம் வந்து வருத்தப்பட்டார். என்னுடைய அமைச்சர் வந்து எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன். இந்திரஜித் குப்தான்னா யாருன்னு இந்த ஜென்சிக்கு சொல்லிட்டே நம்ம பேசுவோம் சார். ஒன்று சொல்றீங்க, இந்திரஜித் குப்தா வந்து ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் இருந்த காலத்துல இருந்து சிபிஐல வந்து எம்பியா இருக்கிறவர், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவில் எம்பியா இருந்தவர். ஏறக்குறைய ஒரு 45-50 வருஷம் பார்லிமெண்டரி அனுபவம் உள்ள ஒரு பெரிய மனிதர், சிபிஐடைய மிகப்பெரிய தலைவர்கள் ஒருத்தர். அப்ப இந்திரஜித் குப்தா வந்து அங்க உட்கார்ந்து இருக்கும்போது ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, தொழிலாளர் யூனியன் தலைவர் ஒருத்தர் கேட்கிறாரு, தாதா, பெங்கால் வந்து தாதானா அண்ணா அப்படிங்கிற தாதான்னு சொல்றாங்க. தாதா, நாங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உட்கார்ந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது நீங்க தானே, இந்த போராட்டங்கள்லாம் நடத்துறதுக்கு கத்துக் கொடுத்தது நீங்க தானே, நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கீங்க, அப்ப நாங்க வந்து கேட்கும்போது நீங்க உடனடியா கொடுப்பீங்கல்ல, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அதுக்கு இந்திரஜித் வந்து ரொம்ப யோசனை சொல்றாரு, கேட்கறது ரொம்ப லேசு, கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கவங்க, கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நான் சொல்லிட்டேன்னா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான், அதனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. ஒரு மிகப்பெரிய யூனியன் லீடர் சொன்ன வார்த்தை இது. வந்து அவருடைய கையில அதிகாரம் வரும் பொழுது இதை விட தெளிவா, பக்குவமா, உண்மையா, யதார்த்தமா பேச முடியாது. கொடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கவே மாட்டேன். ஆனா கொடுக்கணும்னு நான் நினைக்கும் போது நான் சொல்றதை செஞ்சிடணும். எந்த அளவுக்கு என்னுடைய வசதி இருக்குன்னு நான் பார்க்கணும். இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். என்னமோ போராட்டம் நடத்தினால கொடுத்தாங்க, என்ன வேணாலும் பேசலாம். இது வரைக்கும் என்ன சொன்னாங்க, வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னாங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்க, வாக்குறுதியை லேட்டா நிறைவேற்றிருக்கேங்கிறாங்க, அரசியலுக்காக நிறைவேற்றிருக்கேங்கிறாங்க. அடுத்து வந்து அவங்க போராட்டத்துக்கு பயந்து நிறைவேற்றிருக்கேங்கிறாங்க. என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க சுவாமிகளா, நிறைவேற்றிட்டார்ல, இதை இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அதுக்கப்புறம் சார், இந்திரஜித் குப்தா ஹோம் மினிஸ்டர்னு நீங்க சொல்லும் போது, இன்றைய ஹோம் மினிஸ்டர் இன்றைக்கு தமிழ்நாடு வருகிறார்ங்கிற செய்தியும் முக்கியமான செய்தியாக இருக்குது. திருச்சி வராரு. அவர் பெண்களோடு நாளைக்கு மோடி பொங்கல் கொண்டாடுகிறார். அது தனி செய்தி சார். அலையன்ஸ் தொடர்பாக சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸை அது அவர் வந்து உறுதி செய்து விட்டு போவார் அப்படின்னு ஒரு செய்தி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவும் டெவலப்மெண்ட் ஆன மாதிரி தெரியல. சீமான் சொல்றாரு, எத்தனை அமித்ஷாக்கள் வந்தாலும், 1000 அமித்ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் அது திமுக அதிமுகவுக்கு இடையிலான போராட்டமாகவே அது இருக்கும் தேர்தல் அப்படின்னு சொல்றாரு. அது அவருடைய முயற்சியினுடைய பலன் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிறதுனால ஒரு சோர்வுல சொல்றாரா, இல்ல உண்மை நிலையத்தான் சொல்றாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். இருந்தாலும் அந்த ஃபேக்டை அவங்களால ஆல்டர் பண்ண முடியுமா, அல்லது அதே உண்மையாக இருந்தாலும் அதிமுக கூட தானே அவங்க கூட்டணியில இருக்கிறாங்க, அதனால அது அவரை எப்படி பாதிக்கும்? இல்லைங்க, அதாவது அவர் எதிர்பார்த்தது ஏபிஎஸ் வந்து ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு சம்மதிப்பார்னு எதிர்பார்த்தார். ஏன்னா அது ஏற்கனவே அந்த நம்பிக்கை இருந்ததுனாலதான் நயினார் கூட சொல்லிட்டாரு, கண்டிப்பாக அவர்கள் ஒன்று சேர வேண்டும் சொல்லிட்டு ஒரு அறிக்கை கூட கொஞ்ச நாள் விட்டார். ஆனா இந்த இடத்துல ஏபிஎஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஏபிஎஸ் தன்னுடைய கட்சி சுருங்குவதை பத்தி கூட ஒரு கவலை இல்லை. அந்த கட்சியில தான் ஒருத்தன் மட்டும்தான் தலைவராக இருக்கணும் அப்படிங்கிற அவர் ரொம்ப தெளிவா இருக்கு. இவங்கெல்லாம் வந்தா சசிகலாவோ தினகரனோ அல்லது ஓபிஎஸோ வந்தா தன்னுடைய தலைமைக்கு அவங்க இடைஞ்சல் பண்ணுவாங்க. அப்ப நம்ம மேல அதிருப்தியா இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஹெட் வராத நிலைமையில நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க பக்கம் போவாங்க. அது நமக்கு வந்து கட்சி பதவியிலிருந்து நம்மளை வந்து காலி பண்ணிடும் அப்படின்னு அவர் உறுதியா நம்புறாரு. அப்படி நம்புறதுனால அவங்க வர்றதை வந்து அவர் வந்து ஆதரிக்கவே மாட்டாரு. இப்பயும் வந்து அமித்ஷா வர்ற நேரத்துல எல்லாம் அவர் வந்து அமித்ஷா எந்த ஊர்ல இருக்காரோ அந்த ஊர்ல அது இல்லாம இன்னொரு ஊர்ல பொதுக்கூட்டம் போடுறதுன்னு சொல்லி ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாரு. அப்ப அமித்ஷாவை சந்திக்க மாட்டார் அப்படிங்கிறத இன்னைக்கு உள்ள நிலைமை. இதை மீறி அவர் சந்திச்சார்னு வைங்க,
அப்ப எல்லாருக்கும் என்ன மிரட்டப்பட்டார், அதனால் சந்திக்க சென்றிருக்கிறார் அப்படின்னு தான் தோணும். தோணும். சார் இபிஎஸும் பார்க்க போக மாட்டேங்கிறாரு, ஓபிஎஸும் பார்க்க போக மாட்டேங்கிறாரு, தினகரனும் பார்க்க மாட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா எல்லாரும் பிரச்சனைன்னா அங்கதான் போய் முறையிடுறாங்க. அவர் இங்க வந்தா எல்லாரும் பார்க்காம போயிடுறாங்க. அப்படின்னா அந்த அந்த சிச்சுவேஷனை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது அமித்ஷா சொல்றது, நான் சொல்றத நீங்க கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் வந்து வர்ற. அவர் வந்து ஒண்ணு சொன்னாரு நடந்துருச்சுன்னு சொல்லி ஒரு இமேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். இவங்க சொல்றது என்னன்னா, உங்க கூட நிற்போம், நாங்க தனியா நிக்கிற ஒரு கட்சியா இருந்துட்டு உங்க கூட நிற்போம், தேர்தலில் வந்து 2 பேரும் சேர்ந்து போட்டி போடலாம், எல்லாம் சரி. ஆனா ஏன் பதவியை வேட்டு வைக்கிற எந்த காரியத்தை நீங்க செய்ய முயற்சித்தாலும் அதுக்கு நான் கூட நிக்க மாட்டேன். இது இவங்களுடைய ஸ்டாண்ட். இந்த ரெண்டுமே வந்து வெளிப்பட. அமித்ஷா அங்க போய் பேசும்போது என்ன சொல்ல போறாங்க? பதவிக்கு வந்தா நாங்க உங்களுக்கு சாதகமா நடந்துக்க போறோம். அப்ப டிஎம்கே பதவி விட்டு விலக்குறதுக்கு இந்த பாருங்க இதெல்லாம் குற்றச்சாட்டுலாம் கொண்டு வந்திருக்கேன், இதெல்லாம் வச்சு கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க. அப்ப அமித்ஷாவுக்கு நிச்சயமா டிஎம்கே பதவி விட்டு போகணும். அந்த அளவுக்கு அவர் இவருக்கு சொல்றதை கேட்கிறாரு. கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சொல்றாரு, சரி அவங்க டிஎம்கே விரட்டுறதுக்கு நிச்சயமா வந்து இவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அந்நியார் இபிஎஸ் அதை மட்டும் பேசாதீங்க, மற்றதெல்லாம் பேசுங்க அப்படின்னு இபிஎஸ் நினைக்கிறேன். இதுதான் நடக்குது. இன்றைக்கும் கூட செய்தியில ஓபிஎஸ்னுடைய செய்தியாளர் சந்திப்பு சம்பந்தமா செய்தி இருக்கு சார். அவர் வந்து இன்னும் அன்டிசைடடா இருக்கிறாரு. அமித்ஷாவினுடைய முடிவை நம்பி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தான் அதுல கிடைக்குது அவருடைய செய்தியை படிக்கும்போது. திரும்பவும் அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதை பற்றி தான் அவருடைய, அதுதான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு தான் பேசுறாரு. ஆல்டர்னேட் வழிகளை தேர்வு செய்வதற்கான முயற்சியே அதுல தெரியல, அவருடைய வார்த்தைகள்ல வெளிப்படல. உண்மையிலேயே சைட்ல எதாவது செய்யறாராங்கிறது தெரியல. இன்னைக்கு ஓபிஎஸ் என்ற தனி மனிதர் இப்படி இருந்து அதிமுக அவரை இணைச்சிக்க முடியாத ஒரு காலம் வந்துருச்சுன்னா, அந்த கட்சியிலிருந்து ஓபிஎஸ் தவிர யாருமே இருக்க மாட்டாங்க. அவருடைய குழுவில் ஒவ்வொருத்தரா போயிட்டு இருக்காங்க. அதனால அவருக்கு அது தெரியுது. நம்ம வந்து இனிமேல் தனியா கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, அல்லது அந்த கூட்டு இந்த கூட்டு போனாலும் சரி, நமக்கு ரொம்ப பிரமாதமான வரவேற்போ அதிக அளவிலான எண்ணிக்கையிலான சீட்டோ எங்கேயுமே கிடைக்காது அவருடைய ரியல் ஸ்ட்ரென்த்தை வச்சு பார்க்க. ஆனா அதிமுக என்கிற அமைப்புல அவர் போய் சேர்ந்துட்டாருன்னா, அதிமுகவின் தலைவர்களில் ஒருவர் அப்படின்னா, அவர் சொல்ற வார்த்தைக்காக வந்து அவருடைய ஆதரவாளர்கள் 20 பேர் வந்து 30 பேருக்கு வந்து சீட் கிடைக்கும் கண்டெஸ்ட் பண்றதுக்கு. அதிமுகவுக்குள்ள அவர் இருந்தாருன்னா, இல்லைன்னா பிரச்சனை கிளப்பலாம்ல. ஏன்னா எல்லாமே நீங்க சொல்ற ஆளுங்களுக்கு தான் போடுவீங்களான்னு சொல்லி தலைவர் வந்து கேட்கலாம்ல, பொதுச் செயலாளர் வந்து கேட்கலாம்ல. அப்படி இல்லாம இவர் வந்து இவங்ககிட்ட போறாரு, விஜய் கட்சியில போறாரு, அல்லது டிஎம் கூட அலைன் பண்றாரு. எத்தனை கொடுப்பாங்க? 4 சீட் கொடுப்பாங்க, 5 சீட் கொடுப்பாங்க. விஜய் வேணா கூட ஒரு 10 கொடுக்கலாம். ஏன்னா அவருக்கு எந்த சீட்ல யார் ஜெயிப்பாங்க ஜெயிக்கலங்கிறத பத்தி கவலை இல்லையே, கூட கொடுக்கலாம். ஆனா டிஎம்கேல வந்து அதுக்கு மேல கொடுக்கறதுக்கு எங்க இடம் இருக்கு? அதுக்கு மேல கொடுக்கறதுக்கு இவற்றை என்ன வலிமை இருக்கு தனி மனிதராக? இதுல வந்து சொல்லுவோம் சார், நாங்க சில அரசியல் தலைவர்களை பார்த்திருக்கோம். அந்த அரசியல் தலைவர்கள் வந்து இதை வந்து உட்காருவாங்க, ஒரு அமைச்சரை வந்து உட்காருவாங்க. அந்நேரம் அந்த அமைச்சகம் கட்டுக்கோப்பா இருக்கும். சில சமயங்கள்ல வந்து செக்ரட்டரியில இருந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி, டெப்டி செக்ரட்டரி சொல்லி ஒரு டீம் பிரமாதமா ஃபார்ம் பண்ணி ரெடியா இருக்கும். அப்ப இவர் வந்து திறமையா இருக்காரோ இல்லையோ, இவருக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா அந்த அமைச்சகம் வந்து சரியா செயல்படுறதுனால. இவற்றுள்ள பெருந்தன்மை என்னன்னா, தன்னுடைய திறமையின்மையை உணர்ந்திருப்பாரு. திறமையின்மைன்னு சொல்றதை விட டெபிஷியன்சியை உணர்ந்திருப்பாரு. எதுல தனக்கு வந்து கெட்டிக்காரத்தனம் இல்லை, அந்த கெட்டிக்காரத்தனம் உள்ள அந்த அமைச்சகம் சொல்றதை வந்து ஏற்று நடத்துவார். அதனால நல்ல பேரோட போயிடுவார். ஆனா அந்த அமைச்சர் அப்படி அமைச்சரா இல்லாம தனி மனிதரா இருந்தாருன்னா அவரால் என்ன சாதிக்க முடியும்? எதுவுமே சாதிக்க முடியாது. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து எந்த ஒரு அதிமுக என்கிற ஒரு கட்சியில் இருந்தார் என்றால் அவருக்கு இருக்கிற பலம் அதிமுக இல்லாம அவர் வேற எங்க போய் நின்றாலும் அந்த பலம் அவருக்கு கிடையாது. இது அவருக்கு தெரியும். அதனாலதான் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. டிஎம்டிகேயும் ஜனவரி 9ஆம் தேதி அவங்களுடைய கான்ஃபரன்ஸ்ல முடிவை சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அது தொடர்பாக விஜயகாந்தனுடைய மகன் விஜய் பிரபாகர் அவர் பேசும்போது குறிப்பிடுறாரு. அவர் வந்து அவங்கள விஜயோட கம்பேர் பண்ணி சொல்றாரு. ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும், அவங்க எல்லாரும் ஜனநாயகம் பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம கான்ஃபரன்ஸ்ல இருப்போம், அங்க கிளைமேக்ஸ் வரும்போது இங்கேயும் கூட்டத்திலையும் கிளைமேக்ஸ் அறிவிக்கப்படும் அப்படின்னு ஒரு சினிமா கதை சொல்ற மாதிரியே அந்த விஷயத்தை சித்தரிக்கிறாரு. ஆனா ரிசல்ட் வந்து இப்போ உள்துறை அமைச்சர் இங்க வந்துட்டு போற காலத்துல அந்த கூட்டணிக்குள்ள போற மாதிரி எதுவும் அவங்க கிட்டேயும் நகர்வுகள் தெரியல. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்னு விஜயகாந்த் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் அவர் கோட் பண்றாரு. இப்போ அதை சொல்ல வேண்டிய தேவை ஏன் வருது? திமுக கிட்ட போலாம், அந்த டோர் ஓபன் சொல்ற செய்தி திமுக போலாம்.
அப்போ அதுவும் இந்த கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கத்துல நிக்கிற மாதிரி தெரியல, அல்லது அது பார்கெனிங்க்கு அப்புறம் ஒரு வேளை வரலாம். அது ஓப்பனாகத்தான் இருக்குது. அதாவது அதிமுக வந்து போன தடவை இவங்களுக்கு ராஜ்யசபா மெம்பர்ஷிப் வந்து கொடுக்குறேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த வார்த்தையை வந்து வார்த்தையை மீறிட்டாங்க அவங்க. அதனால இப்பயும் வந்து அதிமுக கூட போறதுன்னா இவங்க எழுத்துப்பூர்வமா எதுவும் வாங்காம போக மாட்டாங்க. இதே தவிர கமிட் பண்ணிருக்காருல சார் 26ல கொடுத்துடுறோம்னு. ஆமா சொல்லியிருக்காங்க. அது வந்து பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் தானுங்க. பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் தான் சார். எழுதி கொடுக்கறது தனிப்பட்ட முறையில உங்களுக்கு எழுதி கொடுக்கறத விட பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது இல்லையா? பப்ளிக் மெமரி ஷார்ட். ஏன்னா இதே தவறுதான் வார்த்தைகளை நம்பித்தான் உத்தவ் தாக்கரே ஏமாந்தாரு. உத்தவ் தாக்கரேட்ட வெர்பலி சொல்லப்பட்டது உங்க கட்சி தான் முதலமைச்சர் அப்படின்னு. அடுத்து அவங்க கொடுக்கறதும் போது அவர் அந்த கோபத்துல தான் காங்கிரஸ் கூட்டணி போனேன், வார்த்தையை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது சொல்லவும் செஞ்சார். நாங்க எழுதி கேட்க மாட்டது எங்க தவறு, நம்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்ப இன்னொன்னு இருக்கு, இப்படிலாம் எழுதி கொடுத்தா தான் நம்பக்கூடிய அளவுக்கான ஆளுங்க கூட தான் போய் கூட்டணி சேரணும்னா அந்த கூட்டணியில வந்து என்ன ஒருத்தம் இருக்கு? இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள பிளவு வந்துரும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க சார். திமுகவை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும்னு நினைக்கிற அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும். ஆனா அந்த யாரு தொடங்கி வச்சாரோ அவரே பதில் சொல்லியிருக்காரு, நேற்று பேசியிருக்காரு, சோடங்கர் பேசியிருக்காரு. திமுகவோட தான் காங்கிரஸ் பேசிட்டு இருக்குது, வேற யாரோடும் பேசல. பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திச்சாருன்னா யாரோ ஒருத்தரை சந்திக்கிறாரு, அது எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. திமுகவோட மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறோம், வேற யாரும் எங்கேயும் போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவங்களுடைய பேச்சிலிருந்து வெளிப்படவில்லை. அது சுமூகமாக இருக்கு, தொடங்கிய பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்குன்னு வேற சொல்றாரு. ஆக திமுகவுக்குள்ள விரிசல்னு, திமுக கூட்டணிக்குள்ள விரிசல்னு சொன்னவங்களுடைய அந்த எதிர்பார்ப்பும் பொய்யாகும் போல தெரியுது. விரிசல் இல்லை, ஆனா பிரஷர் கொடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு. பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னே தெரியாது, யாரோ தெரியும் சொல்ல யாரோ ஒருத்தர் போய் பாக்குறாரு அப்படிங்கிற அளவு தான் பார்க்கணும்னு சொல்றாருன்னா, பிரவீன் சக்கரவர்த்தி யாரோ ஒருத்தர் இல்லையே, இவங்களுடைய கட்சியை சேர்ந்து ஒரு மனிதர் தான். அதனால காங்கிரஸ் வந்து எல்லா அரசியல் கட்சியும் எதை செய்வோம் அதான் காங்கிரஸும் செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க. லோக்கல் லெவல்ல நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னபடி ராகுல் காந்திக்கும் இவருக்கும் ஸ்டாலினுக்கும் உள்ள நட்பு வந்து உண்மையாகவே வந்து நல்ல நல்ல நட்பாக இருக்குது. அது அரசியல் நட்புங்கிறது மட்டுமில்லாமல் அரசியலை மீறி தனிப்பட்ட முறையில வந்து ஒரு நட்பு இருக்கு ரெண்டு பேருக்கு இடையில. அதனால இவங்க என்ன கலாட்டம் பண்ணாலும் கடைசியில ராகுல் காந்தி தன்னுடைய கட்சியுடைய நலனை பார்ப்பார். போனதுல இவங்க 25 சீட் கொடுத்துருந்தாங்க, ஓரளவு அவர் கேட்கலாம், கூட ஒரு 2-3 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இவங்க 115 இடத்துல இவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லி லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் வந்து யாரும் காங்கிரஸ்ல வயசான ஒருத்தர் மெம்பரா இருந்து 1967 இருந்து காங்கிரஸ்ல இருக்கவர் தான் இந்த அட்வைஸை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். 115 இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும், ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க அது மாதிரி இருக்கும், அது நினைச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி சார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விஜய் வந்து கூட்டணியில ஆட்சியில பங்கு தரோம், அதிகாரத்துல பங்கு தரோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த ஆஃபர் நம்பிலாம் யாருமே போகல. அதனால திரும்ப தமிழ்நாடு அரசியல் சூழல்ல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பென்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்வு. 20-25 ஆண்டுகளாக இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு தீர்வாக இது அமைந்திருக்குது அப்படின்னு பி சண்முகம், தமிழ் மாநில செயலாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்றாரு. அவரும் கடுமையாக தமிழ்நாடு அரசினுடைய சில பிரச்சனைகள்ல தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடுகளுக்கு எதிராக கடுமையாக விமர்சனம் செய்துட்டு இருக்கிறவரு. அவங்க இப்படி சண்முகம் இப்படி சொல்றாரு, அதனால அவங்களும் வந்து வெளியில வந்துருவாங்க, விஜய்கிட்ட வந்துருவாங்கன்னு ஒரு கதையை கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மாதிரி அந்த கட்சியும் அப்படி எதுவும் ஸ்டாண்ட் எடுக்கல. ஆக உள்துறை அமைச்சர் வரும் நாள்ல வந்து இந்த மாதிரி திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த கூட்டணி வீக்கா இருக்குங்கிற செய்திகள் தான் நாளிதழ்கள்ல இருக்கு. ஆமா, அதனால இப்ப அமித்ஷா வந்து இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியல. வருவார். முதல்ல இவங்க வந்து மோடி பொங்கல் கொண்டாடுவேன்னு சொன்னதே வந்து எனக்கெல்லாம் பயங்கரமான எரிச்சல். ஏன்னா பொங்கலுக்கு வந்து இது மாதிரி தனிப்பட்ட மனிதர் பேர்லயா பொங்கல் கொண்டாடுவோம்? பொங்கல் வந்து தை மாசம் 1ஆம் தேதி வருது. பொங்கல் வந்து ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல். வரலாற்றையே மாத்திடுவாங்க போலே. இவங்களுக்கு வசதியா இருக்க நாள்ல பொங்கல் கொண்டாடலாம்னா மகாபாரத கிருஷ்ணனா இருக்காரு அமாவாசையை மாத்துறதுக்கு. அந்த கதை உங்களுக்கு நிச்சயமா தெரியும்.
தெரியும். ஆனா அறிவியல் ரீதியாக அப்படிலாம் செய்ய முடியுமாங்கிற கேள்வி வந்தது. இல்ல, அது அதான் எதுக்கு நானும் இப்ப கேட்கிறேன். திரும்ப அது எதுக்கு திரும்ப கேட்கணும்? நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்திடலாம்னு நினைச்சேன். நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. நான் 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 இதை 26வது நிமிஷம் சொல்லியிருக்க வேண்டியதில்ல. 12வது நிமிஷம் சொல்லியிருந்தா அந்த கதையை கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அப்படின்னு விவரமா சொல்லியிருக்கலாம். பேசியிருந்திருக்கலாம். ஓகே சார். இன்னும் ஒரு மேஜர் நியூஸ் இருக்கு. அதை பற்றி லைட்டாவாவது பேசிட்டு நிறைவு செய்யலாம் சார். வெனிசுலால நேற்று காலையில கடுமையான குண்டு மழை பொழிவு. அதிபரை கைது செய்து அழைத்து செல்கிறார்கள் எங்கேயோ அப்படின்னு ஒரு செய்தி நேற்று ரொம்ப பரபரப்பாக வந்துட்டே இருந்தது. அவர் ஒரு போதை சாம்ராஜ்யத்தின் தலைவராக இருக்கிறார் அப்படின்னு அமெரிக்கா குற்றம் சாட்டுது. அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறையாண்மை மிக்க ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி அதனுடைய பிரதமர் அல்லது குடியரசுத் தலைவரை இன்னொரு நாடு தூக்கி கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு புதிய உலகத்தின் நியூ நார்மல்ல இருக்கிறோம். எப்படி சார் அது? இப்ப இவங்க போதை அங்கிருந்து பல இதை பற்றி தென் அமெரிக்க நாடுகளை பத்தி அவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. போதைப் பொருள் வந்து நீங்க தான் இங்க வந்து வர்றதுக்கு ஏற்பாடு பண்றீங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அமெரிக்காவுக்கு இல்லாத கடல் வலிமையா எத்தனை ஃபிளீட் வச்சிருக்காங்க. இப்ப இது வந்து வர்றது வந்து வான்வழி மூலமாகவோ அல்லது கடல் வழி மூலமாகவோ வந்தா அதை இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிச்சயமா கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப அமெரிக்காவில் உள்ள அரசியல்ல வந்து இங்க நம்ம லஞ்சத்தை பத்தி பேசுறோம். அங்கேயும் வந்து பலவிதமான லஞ்சங்கள் இருக்கிறது. பல மட்டங்கள்லயும் வந்து பலவிதமான லஞ்சங்கள் இருக்கு அமெரிக்காலயும் வந்து. இந்த இதை ட்ரக்கை கொண்டு வர்றாங்களே, அந்த ட்ரக் வந்து யார் வந்து வாங்கி சப்ளை பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க? அமெரிக்காவில் உள்ளவங்க தான். சில பெருந்தலைகள் தான் அதை வாங்கி தனக்குன்னு சொல்லி பெரிய டீமையே வச்சுக்கிட்டு, இது காட்ஃபாதர்னு சொல்லி மெரிய பூச ஒரு நாவல் எழுதுறாரு. அந்த காட்ஃபாதர் வந்து அந்த இவன் சொலோசான்னு ஒருத்தர் வருவாரு, நான் ட்ரக் கொண்டு வரலாம்னு சொல்லும்போது, நோ திஸ் வில் டெஸ்ட்ராய் ஆல் ஆஃப் அஸ், முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அதனாலதான் அவரை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி. அந்த காலத்திலேயே அந்த நாவல் எழுதும்போது 1940களிலேயே வந்து இந்த ட்ரக் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ட்ரக் மஃபியா வந்து ட்ரக் மஃபியாவை வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சாங்க. இதெல்லாம் சோஷியல் ஹிஸ்டரி, பார்ட் ஆஃப் சோஷியல் ஹிஸ்டரி. இப்ப நான் கேட்கறதெல்லாம், அப்ப உங்க நாட்டை சேர்ந்தவங்க மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? உங்களால ரொம்ப ஈஸியா அவங்களை வந்து கம்ப்ளீட்டா கண்டெயின் பண்ணியிருக்க முடியுமே, ஏன் கண்டெயின் பண்ணல? அதை விட்டுட்டு வெனிசுலால பிடிப்பீங்க. அடுத்து இந்த இதுல வந்து தென் அமெரிக்க நாடுகள் எல்லாமே வந்து அமெரிக்கா பக்கத்தில் இருக்குங்கிற ஒரு காரணத்தினால துர்பாகிய நாடு. தூரத்தில் உள்ளவங்க மேல அமெரிக்கா இது மாதிரி நினைச்சு போய் படையெடுத்துட்டு வராது. பக்கத்துல அவங்கள வந்து அவங்களுடைய இயற்கை வளங்களை அமெரிக்கா வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க வந்து அது நேர்மையான வணிகமா இல்லாம அமெரிக்கன் பிக் பிசினஸ் வந்து சீப்பஸ்ட் ரேட்ல வாங்கி லார்ஜஸ்ட் ரேட்ல இங்க விற்கணும்னு நினைக்கிறாங்க. வழக்கம் போல பெரிய பொருளாதார இது சூழ்நிலை இருக்குங்க. அப்ப அதுக்கு சம்மந்தப்படாதவங்க எல்லாரையுமே வந்து அவங்க வந்து அந்த அரசை கவிழ்க்கிறாங்க. எத்தனையோ அரசுகளை கவிழ்த்திருக்காங்க அமெரிக்க அரசு வந்து. கியூபாட்ட மட்டும்தான் அவங்களால அதை பண்ண முடியல. பிடல் காஸ்ட்ரோ இருக்க வரைக்கும். வெனிசுலாலையும் அந்த சாவேஸ், இதுக்கு முன்னால சாவேஸ் இருக்கும் போதும், அதுக்கப்புறம் இப்ப மதுரா வந்ததுக்கு அப்புறமும் அவங்களுடைய விருப்பத்தை மீறி சற்று இடது சாய்வு உள்ள நபர்களாக இவங்க தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க சார். சோசியலிஸ்ட் பார்ட்டி தான் தேர்வு. இல்லைங்க, இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லை, இன்னும் பல நாடுகள்ல வந்து அப்படி தேர்வு செய்யப்பட்டவர்கள் இருந்திருக்காங்க. தென் அமெரிக்க நாடுகள்ல கொஞ்ச நாள்ல அவங்களை கவுத்து விடுற வேலையும் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதனால இது வந்து இட்ஸ் அன் எக்கனாமிக் வார் டிஸ்கைஸ்ட் as a narcotics war. வேற ஒண்ணும் கிடையாது. அந்த தென் அமெரிக்க நாடுகள் வந்து இவங்களுக்கு தொடர்ந்து வந்து இவங்களுடைய காலனிகளாக அவங்களுடைய பொருளாதார வளங்களை இவர்களுக்கு மிக குறைந்த விலையில் கொடுப்பவர்களாக அந்த பொருளாதார சுரண்டல் நடத்திட்டு அதுக்கப்புறம் அமெரிக்காவில் உள்ள ஒரு பெருமுதலாளிகள் அமெரிக்காவிலேயே அந்த பெனிஃபிட்டை பாஸ் ஆன் பண்றது கிடையாது. இவ்வளவு கம்மியான விலைக்கு வந்துருச்சு, அவங்க நல்ல விலைக்கு தான் வைக்க போறாங்க. அப்ப இந்த மாதிரி பலவிதமான சூழ்நிலைகள், காரணங்கள் இருக்கு. இந்த நேரத்துல வந்து ட்ரம்ப் வந்து எப்படிப்பட்டவருங்கிறது எல்லாம் எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அவரை பத்தி ஒரு அபிப்பிராயம் இருக்கு. இதுல வந்து அவருக்கு வந்து இந்த இதுல வந்து சொல்லுவாங்க, இந்த பெரிய நாவல் எழுதுறவங்க எல்லாம் வந்து சூழ்நிலையை பார்த்து நாவல் எழுதுறவங்கன்னு சொல்லுவாங்க. இதுல ஆங்கிலத்துல ட்ரக் வந்து ஒரு பெரிய மெனசா, ஒரு இதா வந்து ஒரு சிறுவன் வந்து ட்ரக் இது பண்ணி செத்து போயிட்டான், இந்த மாதிரிலாம் நீ சொன்னா அமெரிக்காவே கொந்தளிக்கும். ஏன்னா மிடில் கிளாஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து கான்சியஸ் பீப்புள். அப்போ உடனடியா என்ன பண்ணுவாங்களாம், அந்த ட்ரக் உருவாக்குற பாப்பி ஃபியூல்னு சொல்லுவாங்கல்ல, அமெரிக்க விமானங்கள் அங்கே போய் டெஸ்ட்ராய் பண்ணி ஒரு 5 பேரை பிடிச்சிட்டு வரும்.
அதெல்லாம் எழுதிட்டு அந்த ரைட்டர் வந்து நான் எழுத சொல்லுவாரு, கூடி 1000th ப்ரொடக்ஷன் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிச்சு அமெரிக்கா. அவ்வளவுதான். 1000th ப்ரொடக்ஷனை டெஸ்ட்ராய், 1000ல் ஒரு வகை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. பெருசா அது பப்ளிசிட்டி கொடுத்தாங்க. நம்முடைய விமானங்கள் பறந்து சென்றன, இன்னொரு நாட்டின் மேல பறந்து சென்றன, அங்க குண்டை போட்டோம், அது 4-5 பேரை தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு பிசினஸ் அஸ் யூஷுவல். இப்ப நீங்க பொருளாதார போர் அப்படிங்கிற உண்மையான பொருளாதார போர் வந்து இப்போ போதை ஒழிப்பு போராக அந்த பெயர்ல நடத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்க. அரசியல் போரையும் இப்படிதான், பொருளாதார போருங்கிறதுல தொடர்ந்து அரசியல் போராகவும் அது இருக்கு. இப்ப நோபல் பரிசு வாங்கின அந்த எதிர்த்தரப்பு பெண்மணிய ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு இந்த கைது, இந்த நடவடிக்கைகள் எல்லாம் அடிப்படையாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் வருது சார். ஆமா, ஆமா. ஆனா அந்த அரசியலும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதுதான். அந்த அம்மா உட்கார வச்சுட்டு சம்பந்தப்பட்ட இவங்களுடைய பொருளாதார சுரண்டல் நல்லா நடக்கும். அதுதான். இவங்களுடைய பொம்மை அரசுகளை நிறுவி அதன் மூலமாக இவங்களுடைய பொருளாதார நலன்களை ஒண்ணு காப்பாற்றிக் கேக்குறேங்க. கொள்வது. கடாஃபி வந்து இருந்தாரு. அந்த நாட்டுல டிக்டேட்டரா இருந்தாரு. டிக்டேட்டர்ஷிப் தப்பு. நம்ம எல்லாரும் சொல்ற ஜனநாயகம் தான் இருக்கணும். அந்த கடாஃபி இருந்தபோது அந்த நாட்டு மக்களுக்கு என்னென்ன வசதிகள் இருந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? இந்த வெஸ்டர்ன் பிரஸ் வந்து எழுதுவாங்களா? அந்த நாட்டுல ஒருத்தர் வந்து படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு அந்த நாட்டுல அந்த கல்லூரி இல்லைன்னா, உலகத்துல எந்த கல்லூரியில வேணாலும் அந்த ஸ்டூடெண்ட் போய் படிக்கலாம். அதுக்கு முழு நிதி உதவி அந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருந்தது. அதே மாதிரி தான் மருத்துவ வசதியும். அவங்க நாட்டுல மருத்துவ வசதி இல்லைன்னா, உலகத்துல எந்த ஊருக்கு போனாலும் போய் அவங்க போய் மருத்துவம் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் வந்து உதவி செஞ்சது. நாட்டு மக்களுக்கு வந்து மாசம் இவ்வளவு, இது தேவேற ஆயில் ரிச் கண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், அவர் கவுத்து விட்டீங்கல்ல வெஸ்டர்ன் டெமோக்ரஸி கொண்டு வரணும்னு. இன்னைக்கு அதுல எத்தனை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க மக்களுக்கு? சரி சரி சார். அதுக்காக வெல்ஃபேர் மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய ஒருவர் வந்து மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருந்தால், அவர் சர்வாதிகாரியாக இருந்தால் அதை பொறுத்துக்கணுமா? கடாஃபி எப்படிங்கிறது எனக்கு இல்ல. நான் என்ன சொல்றேன், அந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து உள்ளூர் மக்கள் அந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து போரிடலாம். அந்த சர்வாதிகாரம் இல்லாமல் தங்களுக்கு வந்து தனிமனித சுதந்திரமும் வேண்டும், இப்படிப்பட்ட வசதிகள், வளமான நாடு என்பதால் இப்படிப்பட்ட வசதிகளும் நிலைத்திருக்க வேண்டும் என்று அந்த உள்ளூர் மக்கள் கேட்கலாம், போரிடலாம். அது அவர்களுடைய உரிமை. ஆனா ஜனநாயகத்தை கொண்டு வர்றேங்கிற பேர்ல போய் அந்த உள்ளூர் மக்களை சுரண்டுறாங்களே, அது என்ன ஜனநாயகம்? யாரும் இறக்குமதி செய்து விட முடியாது புரட்சியை. அந்த நாட்டு மக்கள் தான் அதை செய்யணும். மாற்றத்தை யாரும் இறக்குமதி செய்து விட முடியாது. வெளிநாடுகளிலிருந்து எதற்காக இறக்குமதி செய்கிறார்கள்? உண்மையாலே ஜனநாயகத்து மேல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களா போய் பண்ணாங்க, ஜனநாயகம் பேர்ல கொள்ளையடிக்கிறதுக்கு போறாங்க, அவ்வளவுதான். இது டிக்டேட்டர்ஷிப்பை விட மோசம். டிக்டேட்டர்ஷிப்பே மோசம் தான். ஆனா இது டிக்டேட்டர்ஷிப்பை விட மோசம். ரெண்டுமே உண்மைதான். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.